காவேரி குடும்பம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு போகிறாங்க. புதுசாக வந்த குடும்பம் வந்து எங்களுக்கு வந்து சம்மந்தம் இருக்குது, இந்த வீட்டுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இருக்குது, இந்த வீடை விற்கிறதா இருந்தால் நீங்கள் எங்கள் கேட்டு தான் எல்லாமே பண்ணி ஆகணும், எங்களுக்கும் இதில் உரிமை இருக்குது அப்படின்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்ட காவேரியோட குடும்பம் என்ன பண்ணுறது தெரியாமல் தவிச்சு போகிறாங்க. அடுத்து வந்து எவ்வளோ பேசி பார்க்குறாங்க, அவங்க ஓவராக பண்ணுறாங்க. இந்த வீட்டில் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அந்த வீட்டிலே தங்குறாங்க. இதனால் காவேரி அவங்க அம்மா சாரதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருக்கிட்டே கேட்குறாங்க, இப்போ என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, நீ கவலைப்படாமல் இருமா, இவங்க ஏதோ பிளானோடு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிளானோட வந்தால் வீடை வந்து அவங்க ஏன் வந்து வீடை வந்து விற்கக்கூடாதுன்னு சொல்லணும், வீட்டில் வந்து பங்கு இருக்குதுன்னு கேட்கணும், அதை விட்டுட்டு அவங்க ஏன் வீடை எங்களுக்கே விற்றுருங்கன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து கேட்குறாங்க. அதுதான் ஒன்றும் புரியல, இவங்க இந்த வீடை எக்காரணம் கூட கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க, இந்த வீடு மேலே ஏன் இவ்வளோ வந்து அவங்களுக்கு வந்து விஷயம் ஒன்றுமே புரியலையே, இவங்க யாருன்னு தெரியலையே, கண்டிப்பாக உங்கள் அப்பா இந்த தப்பாக பண்ணியிருக்க மாட்டாருடி, தயவு செய்து யாரும் அப்பாவை தப்பாக நினச்சிடாதீங்கடி அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. என்னம்மா நீ இப்படி பேசுகிற, நம்ம அப்பாவை நான் எப்படிம்மா தப்பாக நினைப்போம், நாங்கள் 3 பேரும் சொல்கிறோம்மா, கண்டிப்பாக அப்பாவை தப்பாக நினைக்க மாட்டோம், எங்களுக்குள்ளே எவ்வளோ வேணாலும் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் இந்த விஷயத்தில் நாங்கள் கண்டிப்பாக ஒரே மதமாக நினைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரதா அழறாங்க. இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது, அப்பாவோட பேருக்கு களங்க விளைவிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இங்கே நடக்குதேடி, அப்பாவோட பேரை இப்படி நம்ம போகக்கூடாதுடி, இந்த பேரை வந்து அவதூறை துடைக்கணுடி அப்படின்னோடனே கண்டிப்பாக செய்யலாமா அப்படின்றாங்க. விஜயும் நிவினும் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்ப்போம், இவங்க யாருன்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி எப்படியாவது இந்த பிரச்சனையை தீருங்க தம்பி, என்னால் முடியாது தம்பி, அவர் மேலே ஒரு பழியை துடைக்கணும் தம்பி, அவர் மேலே இந்த பழி இருந்தால் என்னால் தாங்கிக்க முடியாது தம்பின்னு அழறாங்க. அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் இவங்களாம் யார் எதுக்காக வந்திருக்காங்க எல்லா விஷயத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன் அத்தை. ஆமாம் அத்தை, நானும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறேன், நானும் விஜயும் சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் சொல்கிறாரு. உடனே வந்து நிவினும் வந்து நமக்கு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. விஜய் வந்து காவிட்ட சொல்கிறாரு, நிவின் வந்து யமுனா கிட்ட சரி அம்மா பார்த்துக்கோ பத்திரமா, எந்த பிரச்சனையும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன விஜய் இந்த மாதிரி நடந்திருக்கு, இவங்க யாருன்னு தெரியலையே, ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க ஒரு வேளை வீடு மேலே ஆசை இருந்துச்சு, சொத்து மேலே ஆசை இருந்ததுன்னா இவங்க அந்த வீடை விற்று பணம் தானே கேட்கணும், ஆனால் வீடையே ஏன் கேட்குறாங்க, இந்த வீடை எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு ஏன் சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொன்னோன்னே, யாராவது வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணுறாலும் இப்படி தானே பண்ணணும் அப்படின்னோடனே, இதில் தான் ட்விஸ்ட் இருக்குது, இந்த வீட்டு மேலே யாருக்கு ஆசை, அவங்க தான் இந்த பிரச்சனையை வந்து இந்த மாதிரி திசை திருப்பி விட்டுருக்காங்க, இந்த வீடை காவேரி பேரில் எழுதக்கூடாது, காவேரி இந்த வீடை வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் சொல்கிறது புரியல விஜய் அப்படின்னோடனே, உங்களுக்கு ஒன்றுமா புரியல, காவேரிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அது யாரால் வரும், வேறு யார், என் மாமா இருக்கால அது பசுபதி, அவனால் தான் வரும், அவனால் தானே வரும், அப்போது இந்த விஷயத்துக்கும் பசுபதிக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும், கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பசுபதி என்ன பண்ணான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நடந்தது நிவின், நம்ம காவேரியை இந்த மாதிரி இந்த உலகத்தை விட்டு அனுப்ப பார்த்தான், நல்ல காலம் நான் வந்து காவேரியை காப்பாற்றிட்டேன் அப்படின்னோடனே, இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லலை நீங்கள் அப்படின்னோடனே, இது சொல்கிறபடி எனக்கு தோணலை, இந்த விஷயம் காவேரிக்கே தெரியாது, பசுபதி தான் இதை பண்ணான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கவலைப்படுவா, அதனால தான் நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை நிவின், இவ்வளோ பண்ண வந்து பசுபதி கண்டிப்பாக காவேரி பேரில் இந்த வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது தெரிஞ்சு விடவே மாட்டான், அதனால தான் அவள் இந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுது அப்படின்னோடனே, கரெக்டாக சொன்னீங்க விஜய், நீங்கள் சொல்கிறபடி தான் நடந்திருக்கணும், சரி அப்படின்னா கூட நம்ம எப்படி இதெல்லாம் வந்து நம்ம வந்து நிரூபிக்க முடியும் அப்படின்னோடனே, நிரூபிக்கலாம், முதல்ல பசுபதி போய் பார்க்கலாம். பசுபதியா, ஆமாம் பசுபதி இங்கே தான் இருக்கானா, கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியுமான்னொன்னே, இப்போவே கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நிவின் வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாரு. பசுபதி இந்த ஊரில் தான் இருக்கானா, சென்னையில் இல்லையா, இந்த ஊரில் தான் இருக்கா, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி வந்து பசுபதியை நம்ம வந்து சந்திக்கணும், பசுபதியை சந்திக்கணுமா, பசுபதி சந்திச்சா அவங்ககிட்ட பேசினா மட்டும் உண்மையை சொல்லிடுவானா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் நிவின், உண்மையை சொல்லனாலும் அவன் மூஞ்சி, அவன் சொல்கிற விஷயங்கள், அவன் தடுமாறுற விஷயங்களை வச்சு நம்ம ஓரளவு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னோடனே, சரி ஓகே நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நிவின், பசுபதி மீட் பண்ணுற விஷயத்தில் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், சரி நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பசுபதி எங்கே இருக்கார் ஏது இருக்காரு நான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே சரின்றாங்க. சரி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு, பசுபதி அவரோட வீட்டில் தான் இருக்காரா, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னோடனே, சரி போய் பார்க்கலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து பசுபதி வந்து மீட் பண்ணுறாங்க. பசுபதி வந்து என்ன திடீர்னு 2 பேரும் எங்கே வந்திருக்கீங்க, அதுவும் வந்து 2 சகலைங்களும் 2 பேரும் ஒன்றா வந்திருக்கியா, இன்னொருத்தர் இருப்பானே அவன் எங்கே போயிட்டான், ஊருக்கு போயிட்டானா, சரி சரி என்ன விஷயம், எதுக்காக என்னை பார்க்க வந்தீங்க சொல்லுங்கள் அப்படின்னோடனே, நீ பண்ணுற நாடகத்தை மரியாதை நிறுத்திடு அப்படின்னோடனே, நாடகத்தை நிறுத்துருமா, என்ன நாடகம் நீ இப்போ பண்ணிகிட்ருக்க நாடகம், இந்த நாடகத்தை மரியாதை நிறுத்திடு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு பசுபதி வந்து அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு.